ஹாய் கைஸ், குட் மார்னிங். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இது ப்ளீஸ் இந்த வீடியோ தயவு செஞ்சு பாருங்கள். எனக்காக பார்க்க வேண்டாம். உங்களால் 4 பேருக்கு நல்லது நினைக்கணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்கள். என்னடா டைரி வச்சு பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இந்த டாபிக் பற்றி பேசுறது முடிக்கிற வரைக்கும் நான் இந்த டைரியை வச்சு தாங்க உங்ககிட்ட பேச போகிறேன். நான் சொல்ல போகிற இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ண வேண்டாம், ஃபாலோ பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கமெண்ட் தான் 4 பேருக்கு நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க. என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எனக்கெல்லாம் இன்றைக்கி குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறது எனக்கே கொஞ்சம் வியப்பதாங்க இருக்குது. சில டைம் பார்ப்பேன், இது ஏன் குழந்தையா, ஏன் குழந்தைங்களா இது அப்படின்னுட்டு. நமக்கெல்லாம் குழந்தை பிறக்குமா அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது, ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, ஜோசியத்தில் சொல்லுவாங்க, உனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைம்மா, கொஞ்சம் கஷ்டம்தாம்மா, இல்லை ரொம்ப டிலே ஆகுமா அப்படின்னுட்டு. டாக்டர்ஸ் கூட உங்களுக்கு நிறைய பிசிஓடிஸ் இருக்குது, இந்த மாதிரி சில இஷ்யூஸ். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கருக்குழாய் அடைப்பு இருக்கும், நிறைய பேருக்கு ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுறீங்க. சில பேருக்கு வயிற்றில் நீர் இறங்குற மாதிரி இருக்கும். டாக்டர் என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க, ஆனால் நீங்கள் கன்சீவ் ஆகிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, ஓகேவா? எனக்குமே இருந்ததுங்க, நிறைய இஷ்யூஸ் இருந்தது. எனக்கு இருக்க பிரச்சனையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐயுஐ கிடையாது, ஐவிஎஃப் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு ட்வின்ஸ் ஐவிஎஃப் ஐயுஐல தான் கன்சீவ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. 70% அப்படி இருக்குனாங்க, 30% நார்மலாக. நான் நார்மலாக தாங்க கன்சீவ் ஆனேன். அதையும் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். எனக்குமே நிறைய டாக்டர் சொன்னாங்க, கொஞ்சம் கஷ்டம்தாம்மா, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வரும், இல்லை நீங்கள் ஐவிஎஃப் பண்ணுற மாதிரி ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சில காரணத்தினால அது பண்ண முடியல. நான் திடீர்னு நேச்சுரலாக கன்சீவ் ஆகிட்டேன். எனக்கு என்ன பிரச்சனைலாம் இருந்தது அப்படின்னா, எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே 2 ஓவரிஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி 2 பீரியட்ஸ், ஓகேவா? இல்லை அப்படின்னா 2 மந்த்க்கு 1 டைம் பீரியட்ஸ் ஆகும், ஓகேவா? எனக்கு 2 மிஸ்கேரேஜ். அந்த மிஸ்கேரேஜுக்கான ரீசன் என்னன்ட்டு நாங்கள் கண்டுபிடிச்சோம். இதையும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், யாருக்காவது மிஸ்கேரேஜ் ஆகுதா, ஆனால் உங்களுக்கான ரீசன் தயவு செய்து கண்டுபிடிங்க. அடுத்தடுத்து மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்காது, என்னவா ரீசன் இருக்குன்ட்டு. எனக்கு செகண்ட் மிஸ்கேரேஜ் அப்போ கடவுள் வழிகாட்டின மாதிரி ஒரு மேடம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான டெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாமான்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கான இது நாங்கள் கண்டுபிடிச்சோம். மிஸ்கேரேஜுக்கான ரீசன் கண்டுபிடிங்க, ஓகேவா? 3rd ப்ரெக்னன்சிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த குழந்தை கிடைக்காது அப்படின்ற ஒரு இதில் இருந்தது. ஏன்னா அதுவுமே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கும், ஓகேவா? அவங்களுக்கு ஆனால் கன்சீவாக இருப்பாங்க, ஓகேவா? என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது, நீங்கள் எப்படி கன்சீவ் ஆனீங்க, அந்த டிப்ஸ் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நானே எனக்கு 5 இயர்ஸ் கழிச்சு தான் பேபி பிறந்தாங்க. நிறைய எப்படி சொல்கிறது, இப்போ கிளாஸஸ் அகாடமி மாதிரிலாம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஸ்டைல்லாம் ஃபாலோ பண்ணி அப்படின்ட்டு வெபினார் கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கிளாஸ்லாம் எல்லாருக்குமே போக முடியுமான்னு தெரிலங்க. ஏன்னா அதோட காஸ்ட்டும் கொஞ்சம் இருக்கும், ஓகேவா? இல்லாமலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு போக முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நீங்கள் சொல்கிற அந்த கமெண்ட்டில் அந்த மெசேஜ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போகுங்க. மனுஷங்க சொல்கிறத வச்சு நீங்கள் இது பண்ணிடாதீங்க. கடவுள் இருக்காரு, ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லது நடக்குங்க. நான் எப்பவுமே யோசிப்பேங்க, நமக்கு நடந்ததை யாருக்குமே நடக்கக்கூடாது. நம்மளை வச்சு ஏன் ஒரு எக்ஸாம்பிள் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது அப்படின்னு என் மைண்டில் எப்போவுமே ஒரு ஓரமாக இருக்கும். ஆனால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோ எடிட் பண்ண தெரியாது, பேசவும் கொஞ்சம் தயக்கமாக இருக்குங்க. வெளியில் நம்ம நார்மலாக பேசிடுவோம், ஆனால் வீடியோஸ் இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம போகணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய ஃபாலோவர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும், ஓகேவா? ஸோ எனக்கு அந்தளவுக்கு ரொம்பலாம் பேச தெரியாது. ஆனால் என் மைண்ட் எப்போவுமே சொல்லிட்டுருக்கோம், இந்த நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ இதை நம்ம யாருக்காவது சொன்னால் கண்டிப்பாக இதாகும் அப்படின்னுட்டு. அதனால தாங்க இன்றைக்கும் எனக்கு வீடியோ எடுக்க தெரியாதுங்க. நான் இந்த டைரியை வச்சு தான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வச்சு உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா
சும்மா யதார்த்தமாக தாங்க என் பசங்களோட பர்த்டேவை எப்பவும் வீடியோவில் போடுற மாதிரி இன்ஸ்டாவில் ரீல்ஸில் நான் போட்டேன். பட் அதுக்கு இவ்வளோ 10,000 லைக் வரும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்ட்டு அந்த லைக்குக்கே எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. என்னோட பசங்க ப்ரீட்டமாக பிறந்தது அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 ஃபோட்டோ வச்சு தான் வந்து எல்லோரும் நிறைய லைக் கொடுத்துருக்கீங்க. மேபி நிறைய பேர் வந்து ரொம்ப பாவம் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, இப்போது நான் சொல்ல வர விஷயத்துக்கு நீங்கள் லைக் பண்ண வேண்டாம். ஓகேவா, நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும் போதும். நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூஸோட ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆனால் வந்து இதை சாப்பிட்டு நான் கன்சீவ் இருப்பேன் அப்படின்ட்டு நிறைய விஷயம் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க நிலவேம்பு சாப்பிட்ருப்பாங்க, நிறைய கஷாயம் குடிச்சிருப்பாங்க, சில கோவில்ஸ்க்கு போயிருப்பாங்க, சில சஷ்டி கந்த சஷ்டி இது இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகுங்க. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்டும் நல்லா இருப்பாங்க, ஒய்ஃபும் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஆனால் கன்சீவ் ஆகிருக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் இருக்கிறவங்களும் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா, நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக பலன் கிடைக்குங்க. எனக்கு அப்படி தாங்க கிடைச்சிது. எதையுமே எதிர்பார்க்காம இருங்க, தானாகவே அந்த வெற்றி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சேருங்க. நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுறதை நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பின்னாடி இது வருமா, இது நடக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க. அப்படி நடந்தது தாங்க என் லைஃப்பில் இந்த ப்ரெக்னென்சி. ஓகேவா, இந்த பாப்பாலாம் பிறந்தது நான் பாட்டு என்னோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் நானும் ஃபுட்டு லைஃப் ஸ்டைலு இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தாங்க நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஓகேவா, அதுவுமே 1 இயர்க்கு அப்புறம் அந்த ஃபுட்டு லைஃப் ஸ்டைல்லாம் ஃபாலோ பண்ணி 1 இயர் ஆச்சு. ஓகேவா, 1 இயர்க்கு அப்புறம் தான் கன்சீவாக இருக்கேன். ஸோ நான் சொல்ல போகிற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னிலேருந்து இதை பற்றின வீடியோஸை நான் போடுறேன். என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், என்ன ஃபுட்டு அண்ட் லைஃப் ஸ்டைல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள்.